Hi students, welcome to Indikegala AC Academy. So video பண்ணத எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். Select நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 mathsல ஓகேவா ரெண்டு டாபிக்க நம்ம அந்த ஒரே வீடியோல முடிக்க போறோம். சோ அந்த ரெண்டு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் ஆவரேஜும். கோடிங் டிகோடிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு கேள்வியாவது கேட்றாங்க எக்ஸாம்ல. ஆவரேஜ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க மூணு கேள்வி அடிச்சிடலாம். மொத்தமா group 2 mathsல 25 கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா மூணு கேள்வி அடிச்சிடலாம். இந்த வீடியோ ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட group 2 டெஸ்ட் பேட்ச்ல அஞ்சாவது டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் क्वेश्चंसக்கான டிஸ்கஷன் வீடியோ தான். மொத்தமா 25 क्वेश्चन இருக்கு. இந்த 25 क्वेश्चनமே கோடிங் டிகோடிங் as well as ஆவரேஜ் தான். புரியுதா? சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்திருப்பீங்க அப்படி நான் நம்புறேன். இன் கேஸ் யாரும் இன்னும் சேராம இருந்தீங்கன்னா சேர்ந்துக்கலாம். ஓகேவா? சோ நம்ம group 2 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கு ஃபீஸ் வருமே 490 தான் போட்டுருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல மொத்தமா 30 டெஸ்ட் கவர் ஆகும். ஒரு டெஸ்ட்லயே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 200 கேள்வி கவர் ஆகும். தமிழ் 100, மேத்ஸ் 25, ஜிஎஸ் 75 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 6000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் क्वेश्चनக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். as well as உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே சேர்த்து 499 தான். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு இதுல கொடுக்குற விஷயம் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாம தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே கிளாஸ் எடுத்து அதுக்கு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ 299 தான். மெட்டீரியல் போடுறவங்க குரூப் 2க்கு ஒன்லைனர் மெட்டீரியல் தான். ஜிஎஸ் தமிழ் மட்டும் வேணும்னா ஃபீஸ் வந்து 999. இன்கேஸ் மேத்ஸ் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா 300 பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ டேரக்டா வந்து வாங்குறவங்க இதான் மெட்டீரியல் ஃபீஸ். இன்கேஸ் நாங்கள் கொரியரும் அனுப்புறோம், கொரியர் வேணும்னா நீங்க கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன்ல கிளாஸ் வந்து அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டேரக்ட்லி கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸஸ் தரமா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தலாம், கவனிங்க. யாருன்னா 1918 அப்ப 45518 என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? யாருன்னா 1918 45518 நம்மள்ட்ட என்னன்னு கேக்குறாங்க. இப்ப லெட்டர்ஸ் படி பாத்தீங்கன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட், ஐ வந்து 9th லெட்டர், ஆர் வந்து 18வது லெட்டர். அதான் கொடுத்துருக்காங்க 1 9 18. அப்ப 4 5 5 18க்கு என்ன கேக்குறாங்க. 4வது லெட்டர் வந்து டி, 5வது லெட்டர் வந்து இ, திரும்ப 5வது லெட்டர் வந்து இ, 18வது லெட்டர் ஆர். அப்ப டி தான் ஆன்சர். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. திரும்ப சொல்றேன், ஏஐஆர்ங்கிறது 1 9 18வது எழுத்து. அப்ப 4 5 5 18வது எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. டிஇஇஆர், டி தான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். சோ உங்களுக்கான ரெண்டாவது क्वेश्चन. 134 னா குட் அண்ட் டேஸ்டி, 478 னா சி குட் பிக்சர்ஸ். அப்ப 729 னா பிக்சர்ஸ் ஆஃப் ஃபெயிண்ட். சி னா என்னன்னு கேக்குறாங்க. 134 is called as good and tasty, 478 is called as C good pictures, 729 is called as pictures of fate. What is the code for C? இப்ப C ங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. The C good pictures. Actually 478 னா C good pictures. அப்ப C னா 4 7 8 இதுல ஏதாவது ஒண்ணா தான் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த Cங்கிற வேர்ட் இருக்குலங்க, இது இங்க இங்க வருதான்னு பாருங்க. இதுலயும் வரல, இதுலயும் வரல, இங்க மட்டும் தான் இருக்கு. அந்த Cங்கிற வேர்ட் இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப C good picture தான் 478. இப்ப C இங்க மட்டுமே இருக்கிற மாதிரி 478ல இங்க மட்டுமே இருக்க நம்பர் என்ன? 4 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, 7 பாத்தீங்கன்னா இந்த இங்கேயும் இருக்கு, 8 மட்டும் தான் இங்கேயே இருக்கு. அப்ப C இங்கேயே இருக்கு, 8 இங்கேயே இருக்கு. அப்ப C கான கோட் 8 தான். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 8. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 8. திரும்ப சொல்றேன், C இங்க மட்டும் இருக்கு, 8 இங்க மட்டும் இருக்கு. அப்ப C கான கோட் 8. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. பேக்னா 217 3165 னா என்ன வரும்னு கேக்குறாங்க. லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா B செகண்ட், A ஃபர்ஸ்ட், G 7th. அததான் 217 னு கொடுத்திருக்காங்க. அப்ப 3165 னா என்ன வரும்னு கேக்குறாங்க. 3ங்கிறது C, 1 அப்படிங்கிறது A, 6ங்கிறது F, 5ங்கிறது E. அப்ப CAFE, CAFE தான் ஆன்சர். CAFE தான் ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. ஓகேவா? அதாவது பேக்னா 217, அப்ப 3165 னா என்ன வரும்? CAFE வரும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. அடுத்த क्वेश्चन. ஹாப்பினா 51443, டோட்டல்னா 26219, ஆல்பானா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆல்பானா என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். இப்ப நீங்க கவனிங்க. இப்ப இங்க P ரெண்டு இடத்துல இருக்கு, அதே மாதிரி 4 ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப அந்தந்த லெட்டருக்கான நம்பர் தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஏக்கு வந்து இங்க 1 இருக்கு, சேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க பாருங்க ஏ வந்து 4th இருக்கு. இது நம்மகிட்ட கேக்குறாங்க. 4த்தும் கரெக்டா 1னே இருக்கு. அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்தந்த லெட்டர் தான் அந்தந்த நம்பர்னு அர்த்தம். அப்ப ஆல்பானா கேக்குறாங்களா? சரி, ரைட், சால்வ் பண்ணிடலாம். இப்ப ஆல்பானா கேக்குறாங்க. ஏஎல் இங்க அப்படியே இருக்கு. அப்ப இந்த 19 அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப ஏஎல்னா 19, PHA. ஓகேவா? PHA, P இங்க இருக்கு, P வந்து 4, HAங்கிறது முதல் ரெண்டு எழுத்து. அப்ப அப்படியே 51 எடுத்துக்கோங்க. அப்ப 19451 தான் ஆன்சர். 19451 தான் ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? திரும்ப சொல்றேன், ஆல்பானா என்ன கேக்குறாங்க. ஏஎல்க்கு வந்து பாத்தீங்கன்னா 19, Pக்கு வந்து பாத்தீங்கன்னா 4, HAக்கு பாத்தீங்கன்னா 51. அப்ப ஆன்சர் 19451. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த क्वेश्चन கவனிங்க.
ரோஸ்னா 6821, சேர்னா 73456, ப்ரீச்னா 961473, சர்ச்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதேதான். ஓகே, இப்போ சர்ச்னா கேக்குறாங்களா? எஸ்இ எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ரோஸ்ல கடைசி ரெண்டு எழுத்து எஸ்இ தான். ஓகேவா? எஸ்இனா 21, அப்ப எஸ்இல 21 போட்டுருங்க. அடுத்து ஏஆர், ஏஆர் ஏஆர் ஏ வந்து இங்க இருக்கு, ஆர் வந்து இங்க இருக்கு, 3 5, அப்ப 4 6 எடுத்துக்கலாம், 4 6 எடுத்துக்கலாம். சிஹெச், சிஹெச்னா அங்க முதல் ரெண்டு எழுத்து, அப்ப 73, அப்ப 214673, 214673. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ சர்ச்னா என்னன்னு கேட்டாங்க. எஸ்னா 2, ஈனா 1, ஏனா 4, ஆர்னா 6, சினா 7, ஹெச்னா 3. 214673 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். 289 ரீட் ஃப்ரம் பேப்பர், 276 டீ ஃப்ரம் ஃபீல்டு, 85 வால் பேப்பர். பேப்பர்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை கவனிங்க. இப்போ இங்கே பேப்பர் இருக்கு, கரெக்டா? அதே பேப்பர் இங்கேயும் இருக்கு. இப்போ 289 ரீட் ஃப்ரம் பேப்பர், 85 வால் பேப்பர். பேப்பர் ரெண்டு இடத்துலயுமே இருக்கா? அப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்க காமன் நம்பர் என்ன? 8 தான் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. பேப்பர் ரெண்டு இடத்துலயுமே இருக்க மாதிரி 8 ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்ப பேப்பருக்கான கோடு 8 தான் இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 8. ஓகேவா? திரும்ப சொல்றேன், பேப்பர் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, 8 ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்ப ஆன்சர் 8. அடுத்த கொஸ்டின். மெட்ராஸை என்பிஇ எஸ்பிடின்னு சொன்னா பாம்பே எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா எம்முக்கு அடுத்த எழுத்து என், ஏக்கு அடுத்த எழுத்து பி, டிக்கு அடுத்த எழுத்து இ, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ், ஏக்கு அடுத்த எழுத்து பி, எஸ்க்கு அடுத்த எழுத்து டி. அப்படியே அடுத்த எழுத்து எழுதிருக்காங்க. அப்ப நம்ம அப்படியே அடுத்த எழுத்து ஆன்சர். அப்ப பிக்கு அடுத்து சி, ஓக்கு அடுத்து பி, சிபி, எம்க்கு அடுத்து என், சிபிஎன், பிக்கு அப்புறம் சி, ஏக்கு அப்புறம் பி, ஒய்க்கு அப்புறம் இசட். அப்ப சிபிஎன் சிபி இசட், சிபிஎன் சிபி இசட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. திரும்ப சொல்றேன், அப்படியே அடுத்த எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்த எழுத்து எழுதிங்கன்னா ஆன்சர். அப்ப சிபிஎன் சிபி இசட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபேவர்னா இபியூ பிடிஎஸ், டேஞ்சர்னா என்னன்னு கேக்குறாங்க. ஃபேவர்னா இபியூ பிடிஎஸ், டேஞ்சர்னா என்னன்னு கேக்குறாங்க. இப்ப எஃப்க்கு முன்னாடி எழுத்து இ, ஏக்கு அடுத்த எழுத்து பி, பிக்கு முன்னாடி எழுத்து யூ, ஓக்கு அடுத்த எழுத்து பி, யூக்கு முன்னாடி எழுத்து டி, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ். அப்ப முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து அப்படி போட்டுருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் முன்னாடி எழுத்து போடணும். டிக்கு முன்னாடி எழுத்து சி, ஏக்கு அடுத்த எழுத்து பி, என்க்கு முன்னாடி எழுத்து எம், ஜிக்கு அடுத்த எழுத்து ஹெச், இக்கு முன்னாடி எழுத்து டி, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ். அப்ப சிபிஎம் ஹெச்டிஎஸ் தான் ஆன்சர். சிபிஎம் ஹெச்டிஎஸ் தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்துன்னு இருக்கு. அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர். அப்ப சிபிஎம் ஹெச்டிஎஸ் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. 481 ஸ்கை இஸ் ப்ளூ, 246 சி இஸ் டீப், 698 சி லுக்ஸ் ப்ளூ. சீனா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப சி வந்து எங்கப்பா இருக்கு? இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கு சி, கரெக்டா? இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. இதுக்கு வந்து 246, இதுக்கு வந்து 698. அப்ப ரெண்டுலயுமே காமனா இருக்க நம்பர் என்ன? ரெண்டுத்துலயுமே 6 இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6. திரும்ப சொல்றேன், சி தான் கேக்குறாங்க. சி ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்ப ரெண்டு இடத்துலயுமே இருக்க நம்பர் 6. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6. நெக்ஸ்ட் கவனிங்க. 567 வேர்ல்ட் இஸ் ஹாப்பி, 246 ஹாப்பி ஆர் பீப்பிள், 713 வேர்ல்ட் இஸ் பியூட்டி. அப்ப ஈஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஈஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இதுக்கான கோடு 567. ஓகே, 5 6 7 இதெல்லாம் நம்ம ஆன்சர் இருக்கும். தெரிஞ்ச 5 6 7 தான் ஒண்ணு தானே. அப்ப ஆன்சர் 5 தான். ஏன்னா 6 7 ஆப்ஷன் இல்ல. இது கூட அடிக்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். இப்ப ஈஸ் இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி நம்பர்ல இங்க மட்டும் என்ன நம்பர் இருக்கு? 6 இங்க இருக்கு, 7 இங்க இருக்கு, 5 மட்டும் தான் இங்க இருக்கு. ஈஸ் அப்படியே இருக்கிற மாதிரி 5 அங்க மட்டும் இருக்கு. அப்ப ஈஸ்கான கோடு 5. ஓகே, அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5. நெக்ஸ்ட் கவனிங்க. 5 தொடர்ச்சியான எண்களோட சராசரி 61, ஆவரேஜ் வந்துட்டோம். 5 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 61. பெரிய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஆவரேஜ் ஆஃப் 5 consecutive numbers is 61. வாட் இஸ் த ஹையஸ்ட் நம்பர்? இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு கொடுத்தாலே, ஓகேவா, 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5, 5 தொடர்ச்சியான நம்பர். தொடர்ச்சியான நம்பர்னு கொடுத்தாலே சராசரி அப்படிங்கிறது நடு நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப சராசரி 61 கொடுத்துட்டாங்க. 61ங்கிறது நடு நம்பர். முடிஞ்சு. 5மே தொடர்ச்சியான நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க 60 வந்திருக்கும், இங்க 59 வந்திருக்கும், இங்க 62 இருந்திருக்கும், இங்க 63 வந்திருக்கும். கேட்டது பெரிய எண். அப்ப ஆன்சர் வந்து 63. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? 5 தொடர்ச்சியான நம்பருக்கு ஆவரேஜ் 61, 61 நடுவில் இருக்குங்க. 5 நம்பர் போட்டீங்கன்னா ஆன்சர் 63. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. 7 தொடர்ச்சியான எண்களோட சராசரி 20 அப்படின்னா சீரிய நம்பர் என்ன? ஆவரேஜ் ஆஃப் 7 consecutive numbers is 20. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க மொத்தமா 7 நம்பர் இருக்கு. ஓகேவா? சராசரி 20. அப்ப 7 நம்பரை போட்டுக்கோங்க.
ஆவரேஜ் 20, அப்போ 20 நடு நம்பர், எல்லாமே தொடர்ச்சியான நம்பர் தான். அப்போ 19, 18, 17, இங்கே 21, 22, 23 வந்திருக்கும். கேட்டது சின்ன நம்பர் தான். அப்போ ஆன்சர் 17. ஆன்சர் வந்து ஆப்ஷனே 17. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 9 நம்பருக்கான ஆவரேஜ் 30, அதில் மொதல் 5 நம்பருக்கான ஆவரேஜ் 25, கடைசி 3 நம்பருக்கான ஆவரேஜ் 35. அப்போ 6வது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 9 கூட சராசரி 30, முதல் 5 எண்ணிலையும் சராசரி 25, கடைசி 3 எண்ணிலையும் சராசரி 35, எண்ணில் 6வது எண் என்ன? ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை நம்பரா? 9 நம்பரா. 9 நம்பருக்கான ஆவரேஜ் 30னா அந்த 9 நம்பருக்கான டோட்டல் என்ன வந்திருக்கும்னா 9 × 30 217 வந்திருக்கும். இந்த மாதிரி நம்பர் ஆவரேஜ் கொடுத்துட்டு மொத்தம் வேணும்னா 2 பேருக்குனா கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ இங்கே வாங்க, 5 நம்பருக்கான ஆவரேஜ் 25, அப்போ 5 நம்பருக்கான மொத்தம் I25 125. ஸோ 5 நம்பருக்கான டோட்டல் I25 125. ஓகே, கடைசி 3 நம்பருக்கான ஆவரேஜ் 35, கடைசி 3 நம்பருக்கான ஆவரேஜ் 35. அப்போ அந்த 3 நம்பருக்கான டோட்டல் என்ன வந்திருக்கும்? 3 35 105. ஓகேவா? கேட்டது 6வது நம்பர். இப்போ இங்கே 9 நம்பருக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க. இங்கே மொதல் 5 நம்பருக்கு டேட்டா இருக்கு, கடைசி 3 நம்பருக்கு டேட்டா இருக்கு. அப்போ 8 நம்பருக்கு டேட்டா இருக்கு. மீதி இருக்க நம்பர் தான் அந்த 6வது நம்பர். அதான் வேணும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 8 நம்பருக்கு டோட்டல் கிடைச்சிரும். இதாவது கழிச்சா மீதி நம்பர் கிடைச்சிரும். அப்போ 9 நம்பருக்கான டோட்டல் 270, 8 நம்பருக்கான டோட்டல்னா இது ரெண்டையும் கூட்டினா 230. ஸோ 9 நம்பருக்கு 230, 9 நம்பருக்கு 270, 8 நம்பருக்கு 230. அப்போ மைனஸ் பண்ணால் பேலன்ஸுக்கு கிடைச்சிரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 40. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 40. ஓகேவா? 9 நம்பருக்கான ஆவரேஜ் 30னா 9 நம்பருக்கான டோட்டல் 270, 5 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா 5 நம்பருக்கான டோட்டல் 125, 3 நம்பருக்கான ஆவரேஜ் 35னா 3 நம்பருக்கான டோட்டல் 105. இந்த ரெண்டையும் கூட்டினா 230, 8 நம்பர் கிடைச்சிரும். மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆன்சர் 40. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. அதே மாடல் 7 நம்பருக்கான ஆவரேஜ் 40, அதில் முதல் 4 நம்பருக்கு ஆவரேஜ் 25, கடைசி 2 நம்பருக்கான ஆவரேஜ் 35, 5வது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 7 நம்பருக்கான ஆவரேஜ் 40னா 7 நம்பருக்கான டோட்டல் என்ன வந்திருக்கும்? 7 40 280 வந்திருக்கும். 7 40 280 அப்படின்னு வந்திருக்கும். அதில் முதல் 4 நம்பருக்கான ஆவரேஜ் 25, அப்போ 4 நம்பருக்கான டோட்டல் என்ன வந்திருக்கும்? 4 25 100. கடைசி 2 நம்பருக்கான ஆவரேஜ் 35, அப்போ அந்த 2 நம்பருக்கான டோட்டல் 35 70. இது 4 நம்பர், இது 2 நம்பர், ரெண்டையும் சேர்த்தா 6 நம்பர் ஆயிடும். அப்போ 6 நம்பருக்கான டோட்டல் 120, 7 நம்பருக்கான டோட்டல் 280. ஸோ பேலன்ஸ் நம்பர் வேணும்னா இதில் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 110. ஸோ இதுக்கான ஆன்சர் 110. 7 நம்பருக்கான ஆவரேஜ் 40னா 7 நம்பருக்கான டோட்டல் 280, 4 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா 4 நம்பருக்கான டோட்டல் 100, 2 நம்பருக்கான ஆவரேஜ் 35னா 2 நம்பருக்கான டோட்டல் 70. அப்போ 6 நம்பருக்கு 170, 7 நம்பருக்கு 280, மீதி நம்பர் 110. ஆன்சர் 110. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி. 11 நம்பருக்கான ஆவரேஜ் 30, அதில் முதல் 6 நம்பருக்கு 25, கடைசி 6 நம்பருக்கு 35. அப்போ 6வது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 6வது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க பார்த்துடலாம். 11 நம்பருக்கான ஆவரேஜ் 30னா 11 நம்பருக்கான டோட்டல் 11 30 330. முதல் 6 நம்பருக்கான ஆவரேஜ் 25, அப்போ 6 நம்பருக்கான டோட்டல் 6 25 150. 6 25 150. கடைசி 6 நம்பருக்கான ஆவரேஜ் 35, அப்போ கடைசி 6 நம்பருக்கான டோட்டல் 6 35 210 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 12 நம்பருக்கான டோட்டல் கிடைச்சிடும். இங்கே 11 நம்பர் தான் இருக்கு, இந்த ரெண்டையும் சேர்த்தா 12 நம்பர் கிடைச்சிடும். அப்போ 12 நம்பருக்கான டோட்டல் இந்த ரெண்டையும் கூட்டினா 360 வரும். இப்போ 12 நம்பருக்கு டோட்டல் 360, 11 நம்பருக்கு டோட்டல் 330. இங்கே ஏன் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா முதல் 6 நம்பர் கடைசி 6 நம்பர் எடுக்கிறப்ப 6வது நம்பர் மட்டும் 2 வாட்டி வந்துடும். ஓகேவா? அப்போ 6வது நம்பர் மட்டும் இங்கே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, இங்கே 2 வாட்டி வந்துருச்சு. புரியுதா? அப்போ இதில் மைனஸ் பண்ணால் நமக்கு 6வது நம்பர் தான் கிடைக்கும். அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 30. ஆன்சர் ஆப்ஷன் பி 30. ஓகேவா? ஸோ 11 நம்பருக்கான ஆவரேஜ் 30னா 11 நம்பர் டோட்டல் 330, 6 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா 6 நம்பருக்கான டோட்டல் 150, 6 நம்பருக்கான ஆவரேஜ் 35னா 6 நம்பருக்கான டோட்டல் 210. இந்த ரெண்டையும் கூட்டா 360 கிடைக்கும். 12 நம்பருக்கு மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா 30 ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி 30. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. 11 நம்பருக்கான ஆவரேஜ் 25, இதில் முதல் 6 நம்பருக்கு ஆவரேஜ் 18, கடைசி 6 நம்பருக்கு ஆவரேஜ் 30 அப்படின்னா 6வது நம்பர் கேட்குறாங்க. அதே மாடல் தான். ஓகேவா? அதே மாடல் தான். இப்போ 11 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா 11 நம்பருக்கான டோட்டல் என்னது 275. ஓகேவா? 6 நம்பருக்கான ஆவரேஜ் 18னா 6 நம்பருக்கான டோட்டல் 6 18 108. கடைசி 6 நம்பருக்கு ஆவரேஜ் 30னா இதுக்கான டோட்டல் 6 30 180. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 12 நம்பருக்கான டோட்டல் 288 கிடைச்சிடும். ஸோ 288 275 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 13 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 13. மைனஸ் பண்ணால் -13 வரும்லாம் கேட்காதீங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். தட்ஸ் இட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 13. அவ்வளோதான்.
282 மைனஸ் 75 போடலாம். உடனே எங்க சார் மைனஸ்ங்காதீங்க. ஓகேவா? இதுல கழிக்கணும், அவ்வளவுதான். திரும்ப சொல்றேன், 11 நம்பருக்கான ஆவரேஜ் 25னா 11 நம்பருக்கான டோட்டல் 275. 6 நம்பருக்கு ஆவரேஜ் 18னா 6 நம்பருக்கான டோட்டல் 108. கடைசி 6 நம்பருக்கு ஆவரேஜ் 30னா இதுக்கான டோட்டல் 180. ரெண்டே கொண்டா 288 வந்துடும். இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 13. ஆன்சர் வந்து ஆப்ஷனே 13. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. 50 நம்பருக்கான ஆவரேஜ் 36. 73 இருந்து 23 பிறகு சரிபார்க்கும் போது 73 என்பது 23 என்று எடுத்துக்கொண்டு தெரிய வந்தது. அப்படின்னா சரியான சராசரி என்னன்னு கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கவனிங்க. இதை நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டில் போட்டலாம், கவனிங்க. நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை எத்தனை நம்பர் இருந்தது. அதானே ஆவரேஜ் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ வகுப்போம். அப்போ எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ வகுத்தா அதுக்கு பேர் ஆவரேஜ். ஓகேவா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் வந்து பாருங்க. 50 நம்பருக்கு ஆவரேஜ் 36 இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்? 50 நம்பர். அப்போ நம்பர்ல 50 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. நம்பர்ல 50 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்புறம் பாருங்க, 73 என்பது 23 எடுத்துக்கொண்டு தெரிய வந்ததான். அப்ப 73 போடுறதுக்கு பதிலா 23 போட்டாங்க. சோ 50 குறைச்சு போட்டிருக்காங்க. அப்படித்தானே? 50 குறைச்சு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 50 அதிகப்படுத்தணும். அந்த 50 அதிகப்படுத்துறத டோட்டல்ல தான் 50 அதிகப்படுத்தணும். பிளஸ் 50 சைன் ரொம்ப முக்கியம். 50 அதிகப்படுத்தணும். இப்ப பிளஸ் 50 பை 50 அடிச்சா என்ன வரும்? பிளஸ் 1 வரும். ஆவரேஜ் ஈக்குவல் டு தான் என்னன்னு வருது? பிளஸ் 1 வருது. பழைய ஆவரேஜ் எவ்வளோ? 36. பிளஸ் 1 பண்ணீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷனே 37. திரும்ப சொல்றேன், ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர். 73க்கு பதிலாக 23 எடுத்துட்டாங்க. அப்ப நான் 50 அதிகப்படுத்தணும். ஸோ மேல பிளஸ் 50 போட்டேன். மொத்தம் 50 நம்பர், அதை கீழே வச்சுக்கோங்க. அடிச்சிங்கன்னா பிளஸ் 1. ஆவரேஜ் ஈக்குவல் டு பிளஸ் 1. அப்போ 36ஓட பிளஸ் 1 பண்ணீங்கன்னா 37. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. 40 நம்பருக்கான ஆவரேஜ் 32. பிறகு 65 என்பது 25 எடுத்துக்கொண்டு தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி என்ன? The average of 40 numbers was 32. The remainder was divided 65 was taken as 25. Then what is the correct mean? Correct average என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அதுதான். So average equal to total divided by number. 65ங்கிறது 25ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 40 குறைச்சிட்டாங்க. அப்ப நம்ம 40 அதிகப்படுத்தணும். So plus 40. மொத்தம் எத்தனை நம்பர்? 40 நம்பர். அடிச்சீங்கன்னா plus 1. ஓகேவா? பழைய ஆவரேஜ் 32. அப்ப plus 1 பண்ணீங்கன்னா 33. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 33. புரியுதா? ஸோ 33 தான் ஆன்சர். திரும்ப சொல்றேன், ஆவரேஜ் கூட ரோடர் மெம்பர் ஃபார்முலா 65 கூட 25 எடுத்துட்டாங்க, 40 குறைச்சிருக்காங்க. அப்போ நான் 40 அதிகப்படுத்தணும். மொத்தமாக 40 நம்பர் அடிச்சா பிளஸ் 1. ஸோ 32 ஒன்று கூட்டிங்கன்னா ஆப்ஷன் பி 33. நெக்ஸ்ட் கவனிங்க. 21 மாணவர்களோட சராசரி எடை வந்து பார்த்தீங்கன்னா 64 கிலோ. ஆசிரியர் எடை சேர்க்கிறப்ப சராசரி வந்து ஒன்று அதிகரிச்சிருந்தான். அப்போ ஆசிரியரோட எடை என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க. இப்படி ஒரே லைன்ல ஆன்சர் போடலாம். ஓகேவா? ஒரே லைன்ல ஆன்சர் போடலாம், ஆனால் கரெக்டாக கவனிக்கும். கவனிங்க, சராசரி எடை எவ்வளவு இருக்கு? 64 கிலோ இருக்கு. 21 மாணவர்கள் இருந்தப்ப 64 கிலோ தான் இருக்கு. ஆசிரியர் சேர்க்கிறப்ப என்ன பண்ணுது? சராசரி ஒண்ணு அதிகரிக்குது. ஆசிரியர் வரப்ப சராசரி ஒண்ணு அதிகரிக்குது. ஓகேவா? ஆசிரியர் வந்துட்டா மொத்தம் எத்தனை பேர் ஆயிடுவாங்க? 22 பேர் ஆயிடுவாங்க. இந்த ஆசிரியர் வரனால ஒண்ணு அதிகரிக்குதுல்ல, அது என்ன பண்ணும்னா 22 பேருக்குமே ஒண்ணு அதிகரிக்கணும்னு அர்த்தம். அப்ப ஆசிரியர் வரனால என்ன பண்றாரு? 22 பேருக்குமே ஒண்ணு கொடுக்குறாரு. அப்ப ஆசிரியரோட எஃபிஷியன்சி என்னங்க? 22 அர்த்தம். ஆசிரியர் உள்ள வரனால 22 பேருக்குமே ஒண்ணு கொடுக்குறான்னு அர்த்தம். அப்ப ஆசிரியரோட எஃபிஷியன்சி 22. ஓகேவா? ஆசிரியரோட எஃபிஷியன்சி 22. அப்ப ஆசிரியர் எடை கேட்டா இதை கூட்டினீங்கன்னா ஆன்சர் 86. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆன்சர் 86. அவ்வளவுதான். 22 பேர் ஆசிரியர் வந்து ஆசிரியர் வந்தவங்க தான் ஒண்ணு அதிகரிக்குது. அப்ப 22 பேர், 22 பேருக்கும் ஒண்ணு. அப்ப 22 64 22 கூட்டினா 86. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. 20 மாணவரோட சராசரி எடை 65 கிலோ. ஆசிரியர் எடை சேர்க்கிறப்ப சராசரி ஒண்ணு அதிகரிக்குது. அப்ப ஆசிரியரோட எடை என்ன? ஓகேவா? 20 மாணவர்களுக்கு 65 இருக்கு. ஆசிரியர் உள்ள வந்துட்டா 21 பேர் ஆயிருவாங்க. 21 பேருக்குமே ஒண்ணுனா மொத்தமா 21 தான். இந்த 21 அப்படிங்கிறது ஆசிரியரோட எஃபிஷியன்சி. அப்ப 21ஓட 65 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 86. இதுக்குமான ஆன்சர் ஆப்ஷன் சி 86 தான். புரியுதா? நெக்ஸ்ட் கவனிங்க. 14 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் 5 பேர் இருக்காங்க. என்ன? 14 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் 5 பேர். 5 பேருக்கு சராசரி வயது 15. ஆசிரியர் வயதை நீக்கிறப்ப சராசரி 1 குறையுது. அப்ப ஆசிரியரோட வயது என்ன? இங்க கவனிங்க. ஆசிரியரை நீக்கிறப்ப சராசரி 1 குறையுது. இப்ப கவனிங்க, மொத்தமா 5 பேர். ஏன்னா ஆசிரியரோட சேர்த்து தான் சொல்றாங்க 15 பேர். ஆசிரியர் போனோட தான் 1 குறையுது. அப்ப ஆசிரியர் போனோட எத்தனை பேரு? 14 பேர். ஆசிரியர் போனோட எத்தனை பேர்? 14 பேர். 14 பேருக்கு ஒண்ணுனா மொத்தமா 14. அப்ப 14 × 1 என்ன வரும்?
அதனாலதான் வரும். ஓகேவா? அப்ப ஆசிலோட எஃபிஷியன்சி 14 அர்த்தம். சோ 5 14 கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 29. எப்பவுமே ஃபைனலா இங்க போடுறத கூட்டிருங்க, அவ்வளவுதான். அந்த போன பிறகு எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆவரேஜ் என்ன சேஞ்ச் ஆகுது, அதை மல்டிபிள் பண்ணி பழைய ஆவரேஜ்ல கூட்டிருங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 15 பெண்கள் மற்றும் ஒரு ஆசிரியரின் சராசரி இது 16. அப்ப இங்க 16 பேர் இருக்காங்க. 16 பேருக்கு ஆவரேஜ் 16னா ஓகேவா? ஆசிரியர் வயதை நீக்கிறப்ப இங்க எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 15 பேர் தான் இருப்பாங்க. 15 பேருக்கும் ஒண்ணுன்னா ஆசிரியரோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 15. ஓகே, சோ 15 16 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 31. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 31. அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ற ஷார்ட்கட் இந்த டைப்ல என்ன கேள்வி கேட்டாலும் அப்ளை ஆகும். சரிங்களா? ரைட், இன்னொரு 3 கொஸ்டின் தான் இருக்கு. கணவன் மற்றும் மனைவியின் தற்போதைய சராசரி வயது 23. 5 ஆண்டுகள் கழித்து ஒரு வயசு குழந்தை இருக்கு. அப்ப அந்த குடும்பத்தோட சராசரி என்ன? ஓகே, இப்ப கவனிங்க கரெக்டா. கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கான சராசரி தான் 23. அப்ப 2 பேருக்கான டோட்டல் வேணும்னா 23 46. இதுல கணவனும் இருக்காங்க மனைவியும் இருக்காங்க. ஓகேவா? 5 வருஷம் கழிச்சு அப்படின்றப்ப கணவனுக்கும் 5 வயசு போகணும், மனைவிக்கும் 5 வயசு போகணும். ஏன்னா இவங்க 2 பேரோட மொத்தம் தான் இங்க போட்டிருக்கேன். அப்ப இவங்களுக்கு 5 அவங்களுக்கு 5 மொத்தமா 10 கூடி இருக்கும். 46 10 கூட்டினீங்கன்னா 56. அந்த டைம்ல பாக்குறப்ப ஒரு வயசுல குழந்தை இருக்கான். இப்ப குழந்தையோட வயசையும் சேர்த்துருங்க. அப்ப மொத்தமா 57. அப்ப அந்த குடும்பத்தோட மொத்த வயசு 57. புரியுதா? குடும்பத்தோட சராசரி கேட்கறாங்க. குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர், கணவன் மனைவி குழந்தை. சராசரி வேணும்னா மொத்தத்தை எத்தனை பேர் இருந்தாங்களோ வகுத்தா கிடைக்கும். சோ 3 57 அடிச்சீங்கன்னா ஆன்சர் 19 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 19. புரியுதா? 2 பேருக்கான ஆவரேஜ் 23, 2 பேருக்கான டோட்டல் 46. 5 வருஷம் கழிச்சுங்கிறப்ப 2 பேருமே 5 மொத்தமா 10 கூடி 56. ஒரு வயசு குழந்தை இருக்கு 57. ஆவரேஜ் தான் 3 வகுக்க போறோம். அப்ப ஆன்சர் 19. புரியுதா? நெக்ஸ்ட் கவனிங்க. கணவன் மற்றும் மனைவியின் தற்போதைய சராசரி 28. 10 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு 2 வயசு குழந்தை இருக்கு. குடும்பத்தோட சராசரி என்ன கேட்கறாங்க? 2 பேருக்கான ஆவரேஜ் 28. அப்ப 2 பேருக்கான டோட்டல் என்னது? 28 56. 28 56. 10 வருஷம் கழிச்சுன்றப்ப கணவனுக்கும் 10 கூடும், மனைவிக்கும் 10 கூடும். அப்ப மொத்தமா 20 கூடும். 76 ஆயிரும். 2 வயசுல குழந்தை இருக்கு. அப்ப குழந்தையும் கூட்டினீங்கன்னா 78. அந்த குடும்பத்தோட மொத்த வயசு 78. நம்மள்ட்ட சராசரி தான் கேட்கறாங்க. அப்ப 78 3 வச்சீங்கன்னா ஆன்சர் 26 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 26. ஓகேவா? 2 பேருக்கான ஆவரேஜ் 28னா 2 பேருக்கான டோட்டல் 56. 10 வருஷம் கழிச்சுங்கிறப்ப 2 பேருக்குமே 10 கூட அப்ப 20 கூட 76. 2 வயசு குழந்தை இருக்கு அப்ப 78. 3 அடிச்சீங்கன்னா 26 ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கான கடைசி கொஸ்டின். கணவன் மற்றும் மனைவியின் தற்போதைய சராசரி விதி 25. 10 ஆண்டுகள் வைத்து அவர்களுக்கு 5 வயது குழந்தை உள்ளது. அந்த குடும்பத்தோட சராசரி விதி என்ன? கணவன் மனைவி 2 பேரு, 2 பேருக்கான ஆவரேஜ் 25னா 2 பேருக்கான டோட்டல் 25 50. ஓகே, 10 வருஷம் கழிச்சுங்கிறப்ப இவங்களுக்கு 10 அவங்களுக்கு 10 மொத்தமா 20 கூடிரும். 5 வயசுல குழந்தை வேற இருக்கு. அப்ப மொத்தமா 75 வயசு. ஓகே, குடும்பத்தோட சராசரினா 3 பேர் இருக்காங்க. வகுத்தீங்கன்னா 25 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி 25. ஓகே, 2 பேருக்கான ஆவரேஜ் 25னா 2 பேருக்கான டோட்டல் 50. 10 வருஷம் கழிச்சுங்கிறப்ப 20 கூட 70. 5 வயசு குழந்தை இருக்கு 75. 3 அடிச்சா 25. ஓகேவா? ஸோ நம்ம 5வது டெஸ்ட்ல நம்மளோட குரூப் டெஸ்ட் பேட்ச்ல 5வது டெஸ்ட் இருக்கக்கூடிய மேத்ஸ்ல 25 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ கோடிங் டிகோடிங் ஆவரேஜ் 2 டாபிக் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. புரியுதா? ஸோ இது வந்து குரூப் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கவங்களுக்காக நம்ம கொடுக்குற வீடியோ. டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தீங்கன்னா ஓகே, இன்னும் சேர்ல போனா நீங்க சேர்ந்துக்கலாம். ஓகேவா? இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் வரவங்களுக்கு 499 ரூபா, ஆன்லைன் கோர்ஸ் வரவங்களுக்கு 299, மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு தமிழ் ஜிஎஸ்னா 999, மேக்ஸ் வேணும்னா 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். ஆஃப்லைன்லேயே கிளாஸ் போயிட்டு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.